ஒரு மாடர்ன் இன்ஜினியர் டைம் மெஷின்ல பழங்கால எகிப்துக்கு போனா என்ன நடக்கும்? நைல் நதிக்கரையில கண்ணு முழிச்சு பாக்குறீங்க. அங்க ஒரு பெரிய பாறையை இழுக்க 50 பேர் ரத்தம் சிந்தி போராடுறாங்க. அவங்களுக்கு அது கடவுளுக்காக பண்ற தியாகம். ஆனா ஒரு இன்ஜினியரா உங்களுக்கு அது மோஸ்ட்லி லீவரேஜ் பிரச்சனை. டே 2 அங்க கிடைக்கிற மரம், செம்பு எல்லாத்தையும் வச்சு சில ரோலர்களையும் ஒரு கப்பி செட்டப்பையும் ரெடி பண்றீங்க. சூரியன் மறையறதுக்குள்ள 50 பேர் செஞ்ச வேலையை ஒரு சின்ன டீம் அசால்ட்டா முடிக்குது. இத பார்த்து அங்க இருக்கிற பூசாரிகள் இது சூனியம்னு பயந்து அலறாங்க. டே 3 குழப்பமா இருந்த சிஸ்டத்தை மாத்தி ரேம்ப் ஆங்கிள் மற்றும் ஸ்காஃபோல்டிங் முறையை கொண்டு வர்றீங்க. எகிப்து முன்னெப்போதும் இல்லாத வேகத்துல வளர ஆரம்பிக்குது. முதல் வாரம் ஒரு விசித்திரமான மனுஷன் வந்து உங்க மெஷினை பார்த்து விசைய கடன் வாங்கினா அதோட பெருமையும் கடன் வாங்கினது தானா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ். முதல் மாதம் பார்வோன் ஒரு டெட்லைன் வைக்கிறாரு. பெரிய ஒபிலிஸ்க் தூணை நிக்க வைக்கணும், இல்லனா தலை தப்பிடாது. அடுத்த நாள் விடியும் போது உங்க மெஷின் அந்த பிரம்மாண்ட தூணை ஈஸியா தூக்குது. எகிப்தே வியந்து நிக்குது. அங்க ஒரு புது ஸ்கைலைன் உருவாகுது.